நட்சத்திர பரிகார கோவில்கள், நட்சத்திர எனர்ஜி கோவில்கள், இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் நமக்கு சாதகமான நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கான பவர் எனர்ஜி இருக்கக்கூடிய கோயிலுக்கு நம்ம ஜாஸ்தி போயிட்டு வரணும். ஒருவேளை அந்த நட்சத்திரம் நமக்கு மோசமான தாராபலன் இல்லாத நட்சத்திரங்களாக வரும் பொழுது அந்த கோவில் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு ஒரு பரிகார கோவில் இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ணணுங்க, நம்ம மாற்றி மாற்றி போய்க்கணும். அப்போ நம்ம ஜாதகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய திசைகள், இப்போது பொதுவாக நமக்கு 2வது நட்சத்திரம் ஆகாது, 4வது நட்சத்திரம் ஆகும், அது 2வது நட்சத்திரம் ஆகும், 3வது நட்சத்திரம் ஆகாது, 4வது ஆகும், 5வது ஆகும், இதெல்லாம் ஒரு பொது கணக்கு. எப்போ வேலை செய்யும்? ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நட்சத்திர தாரை பலன்களும் சரிங்க, எப்போ வேலை செய்யும் ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா? எப்போ வேலை செய்யும்? திசா புத்தியில் தான் வேலை செய்யும். ஒரு திசைங்கிறது பில்டிங் ஓனர் மாதிரி, புத்திங்கிறது வாடகைக்கு வந்து போகிற மாதிரி. அப்போது திசைங்கிறது ஒரு மொத்தமாக, இப்போ ஒரு ராகு திசைனா 18 வருஷம் நடக்கும். அந்த 18 வருஷத்துக்குள்ள 9 புத்தி, ராகு புத்தி தொடங்கி 9 புத்தி, கடைசி செவ்வாய் புத்தி வரைக்கும் 9 புத்திகள் நடக்கும். மறுபடியும் குரு திசை தொடங்கும். இப்படி திசைங்கிறது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, ஒரு 18 வருஷம்னா 18 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் புத்திகள் இடையில வந்துட்டு போகும். அப்போ நம்ம ஜாதகத்தில் நீங்கள் ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க, தாராபலன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? 9 கிரகம் தானே ஜாதகத்தில். 9 கிரகத்து வேற கிரகம் இருக்கா? இல்லை. 9 கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு கிரகமும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் 9 கிரகம் அதிகபட்சம் 9 நட்சத்திரத்தில் தான் இருக்கும். ஒவ்வொரு கிரகம் ஒரு நட்சத்திரம். அந்த 9 நட்சத்திரங்களை முதல்ல எழுதி வைங்க. உங்கள் ஜாதகத்தில் முதல்ல 9 கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு எழுதி வைங்க. மொத்தம் எத்தனை நட்சத்திரம் வரும்? 9 நட்சத்திரம் தானே வரும். 9 நட்சத்திரம் 9 கிரகம் 9 நட்சத்திரத்தில் தான் இருக்கும், வேற இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 9 நட்சத்திரங்களும் உங்களுக்கு தாராபலன் அடிப்படையில் எது நல்லா இருக்கு நல்லா இல்லை அதை பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம எழுதி வச்சுட்டு அதில் எப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன திசை, அந்த திசைநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, அந்த நட்சத்திரம் நமக்கு நன்மை பயக்கும்னா அந்த நட்சத்திரத்துடைய எனர்ஜி கோவிலுக்கு போயிட்டு வரும். இல்லை அந்த நட்சத்திரம் நமக்கு தோஷமாக இருக்குதுன்னா அந்த நட்சத்திர பரிகார கோவில் கொடுத்துருக்குறாங்க, அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரணும். இன்னைக்கு நம்ம போட்ட ஆய்வில் அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வரைக்குங்க 33 கருத்தரங்கு நடத்தியாச்சு, ஒரு கருத்தரங்களோட என் பேர் வரல. இன்னைக்கு மட்டும் என் பேர் வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா 33 அடிக்கடி சொல்றேன், எனக்கு நவகிரகங்களை பிடிச்சது சனி பகவான் தான். அதனாலதான் 33 இன்னைக்கு தான் நான் உனக்கு கொடுப்பேன்னு கொடுத்துருக்காரு. நம்ம நம்புறேன். நான் என் ஜாதகத்தை போட்டு ஒரு பெருமைக்காக வந்துலாம் இங்கே எழுதுறதுக்காக நான் வரலைங்க. பேரில் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதனால அதுவும் பாருங்க, நட்சத்திர இந்த பரிகார கோவில்கள் எனர்ஜி கோவில்கள் தான் நமக்கு வந்திருக்கு. அப்போ நட்சத்திரமும் நமக்கு ஏதோ பக்க பலமாக இருக்குது தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, அப்போ இந்த நட்சத்திர பரிகார கோவில், நட்சத்திர எனர்ஜி கோவில்கள் இந்த ஜாதகத்தில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாதகத்தில் லக்கணம் விருச்சிக லக்கணம், ராசி கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் என்ன திசை நடக்குதோ அதைத்தான் மெயினாக அந்த எடுத்துக்கணும். இந்த இடத்துல இப்போ என்ன திசை நடக்குதுங்க? குரு மகா திசை நடந்துட்டு இருக்கு. குரு பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா சதயம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்காரு. சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்ன பாதம்? புஷ்கர நவாம்ச பாதம். நிறைய பேர் எல்லாரும் கேட்டிருக்காங்க, ஏங்க சார் சதயம் ஸ்டார்னு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்கறது என்ன தெரியுங்களா, சதயம் ஸ்டார்னு வச்சிருக்கீங்களே அப்போ நீங்க என்ன சதய நட்சத்திரமானு நிறைய பேர் கேட்கறாங்க. கிடையாது. சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் நம்ம எண்ணி பார்க்கணும். நீங்க என்ன சொல்லியிருக்கோங்க, தாராபலன் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அப்போ உத்தர நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் எண்ணி பாருங்க. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் 13வது நட்சத்திரம். அப்போ 13வது நட்சத்திரம் எதை கொடுக்கும்? பதவி உயர்வை குறிக்கும். சரிங்களா? நான் எப்போ இந்த திருச்செங்கோடு மண்ணை முதிச்சனோ அன்னைக்குலேருந்து நாளுக்கு நாள் நம்ம பதவி உயர்வை கொடுத்துட்டே இருக்கிற கடவுள். நாளுக்கு நாள் ஒரு வடி வளர்ச்சியை தவிர கீழே கொண்டுட்டு போகலாம். அப்போ எதுக்காக அந்த நட்சத்திரம் 13வது நட்சத்திரம் பதவி உயர்வு நட்சத்திரம். அதனால தான் என்ன பண்ணுங்க, இந்த சதயம் ஸ்டாருங்கிற பேரை சேனலே வச்சோம். பேர்
அப்போ இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது 13வது நட்சத்திரம். இப்போ இந்த திசை நடக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இது 13வது நட்சத்திரம் சுபதாரை நட்சத்திரம் தானே. சதயம் 4ங்கிறது புஷ்கர நவாம்ச பாதத்தில் 13வது நட்சத்திரம் விழுந்திருக்குது இல்லையா? அப்போ இந்த சதயம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய எனர்ஜி கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரணும். எங்க போகணுங்க? அந்த நட்சத்திர தாராபலன் அடைந்து அந்த நட்சத்திரத்துடைய எனர்ஜி கோவிலுக்கு நாம போயிட்டு வரணும். இந்த சதய நட்சத்திரத்துடைய எனர்ஜி கோவில் எங்க தெரியுங்களா இருக்கு? திருச்செங்கோடைய அர்த்தநாரீஸ்வரரே சதய நட்சத்திரம் தான். பாத்தீங்களா? சதயம் ஸ்டார் வச்சது மட்டும் காரணம் இல்லை, இறைவன் நமக்கு உண்டான ஒரு இடத்துலயே நம்ம மீட்டிங் கொண்டு வந்து வச்சிட்டார். அப்ப திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபட வழிபட இந்த எனர்ஜி நமக்குள் அதிகமாகிறது. அப்ப அது அதிகமாக அதிகமாக எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். எனக்கு 35 வயசு வரை கல்யாணம் இல்லை. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடந்துச்சு. சரிங்களா? இதெல்லாம் உண்மை. அப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நட்சத்திரம் நன்றாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துடைய எனர்ஜி கோவிலுக்கு நம்ம சென்றுட்டு வரணும். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குதுங்க. இப்போ நாம இந்த எனர்ஜி கோவிலுக்கு போறது அப்படிங்கிற விஷயம் இல்லைங்க. இப்போ அதை இயக்கக்கூடிய கிரகம் யாரு? இந்த குரு இயக்கக்கூடிய கிரகம் 13வது நட்சத்திரம். ஓகே, அந்த நட்சத்திராதிபதி நன்றாக இருக்கும். நட்சத்திராதிபதி நன்றாக இருக்கணும். அப்ப நட்சத்திராதிபதி யாரு? ராகு எப்படி இயங்குவார்னு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த எனர்ஜி கிடைக்குதுன்னா அதே மாதிரி அந்த நட்சத்திராதிபதியும் நன்றாக இருக்கணும். அப்ப நட்சத்திராதிபதி யாரு? ராகு. ராகு சொந்த வீடு இருக்குதா? அப்ப ராகு யாரா செயல்படுவாருங்க? இப்படியே சொல்லி சொல்லி பல பேர் மறந்துடுறீங்க விஷயத்தைய. ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதியாகத்தான் ராகு முதல்ல செயல்படுவார். ஒருவேளை ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தான் குருவா ஃபர்ஸ்ட் எடுத்து செயல்படும். முதல்ல குருவும் தருவாருங்க. ராகு என்ற வீட்டதிபதியும் பலன் தருவார். நாம் என்ன பார்க்குறோம்? நட்சத்திரத்தை பார்க்குறோம். பார்க்கறதே நட்சத்திர எனர்ஜி தான் பார்க்குறோம். அப்போ ராகு புதனா இருந்தால் புதனா தானே செயல்படுவார். புதன் எங்கே இருக்காருன்னா 12 இருக்காருங்க. அப்போ புதன் யார் லக்கணத்துக்கு? 8ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும். 8ஆம் நல்லவனா கெட்டவனா? ஜோதிடத்துக்கு 8ஆம் இடங்கிறது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கெடுதலை கொடுக்கக்கூடியது. அதே ஜோதிடத்துக்கு நல்லது. ஆனால் ஜோதிடத்துக்கு நான் 12க்கு போயிட்டானே, அப்போ கெட்டது தானே. 8 கூட 12க்கு போனால் கெட்டது தானேங்க சார். ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு கெட்டது தானே. அப்போ இப்போ ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு எப்படி நல்லதாக மாறும்? 12ஆம் இடம் என்பது தான் பிறந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டருக்கு அடுத்து செல்ல வேண்டும், அல்லது வெளிநாடு போகணும். வெளிநாடு அதனால தான் சென்னையில் கொண்டு போய் கோலம்பாக்கத்தில் கொண்டு போய் ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம். சரிங்களா? இங்கே இதே ஜோதிடத்தை சொந்த ஊர்லேயும் பார்த்தோம். சொந்த ஊரில் இதே ஜோதிடத்தை பார்த்தோம், 0. அவ்வளோதான், 0. அப்போ எப்போ நம்ம அது ஜெயிக்க வச்சதுன்னா அங்கே வெளியூருக்கு போனதுக்கப்புறம் ஜெயிக்க வச்சு. புரியுதுங்களா? இப்போ நம்ம வெளியூரில் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தை இயக்குறோம், இல்லைன்னா அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் செஞ்சுட்டு தான் இயக்கணும். ஓகேங்களா? அப்போ இருந்து என்ன தெரியுன்னா, அந்த எனர்ஜி கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது சிறப்பாக இல்லைங்களா? நமக்கு அந்த மண்ணை முதிச்சாலே எனர்ஜி வந்துடும். அங்கே அந்த மேலே தான் ஏறணும் கிடையாது. ஒரு 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 இறை வழிபாடுகளை சுற்றி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது அதுக்குண்டான சிறப்பம்சம் அப்படிங்கிறது நமக்கு நடந்திருக்கு. சரிங்க சார், ஒருவேளை இந்த சதய நட்சத்திரம் 13வது நட்சத்திரமாக வரங்காட்டி பரவாயில்ல. ஒருவேளை 12வது நட்சத்திரமாக வந்திருந்தா என்ன செஞ்சுருப்போம்? அப்போ சதய நட்சத்திரம் தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய கோவில் ஒன்று இருக்கு. அது திருப்புகலூருங்கிற ஒரு ஊரில் இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் திருப்புகலூரில் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? யோகமாக சதயம் உங்களுக்கு யோகமாக வந்தால் எங்கே போகணும்? மேலே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருக்கு போகணும். அதே சதய நட்சத்திரம் தோஷமாக வந்தால் திருப்புகலூர் திருவாரூர் மாவட்டத்தில் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் ஒன்று இருக்கு. அங்கே சதயத்தினால் எப்படிப்பட்ட தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் தான் அந்த ஸ்தலம். சரிங்களா? அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்யணும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு இந்த நட்சத்திர பரிகார கோவில் எதுக்கு எடுக்கணும், எனர்ஜி கோவில் எதுக்கு எடுக்கணும்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம ஒரு கிரகம் நன்றாக நட்சத்திர தாராபலன் நல்லா இருந்து அந்த நட்சத்திராதிபதியும் நலமாக இருந்தால் அந்த எனர்ஜி கோவிலுக்கு போகலாம். ஒருவேளை நட்சத்திரமே தாராபலன் வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய்க்கலாங்க? இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம். இது நட்சத்திரங்கள் சார்ந்த விஷயம். கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்,
யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த திசை நடக்குது, இப்போ குரு திசை நடக்குது. குரு குரு அப்படிங்கிறது தலம் எது? திருச்செந்தூர் தானே. அப்போ குரு நல்லா தான் இருக்காரு, குரு நல்லா தான் இருக்காருங்க. அப்போ எங்கே போகலாம்? திருச்செந்தூர் போகலாம். குரு கெட்டு போயிருந்தா திருத்துறையூர் போகணும். இப்போ குரு நல்லா இருக்கிறதுனால திருச்செந்தூர் போகிறோம். அதே குரு கெட்டு போயிருந்தா திருத்துறையூர் போகணும். குரு நலமாக இருப்பார்கள் திருச்செந்தூரும், குரு கெட்டு போனவர்கள் திருத்துறையூர் சிஷ்டகுருநாதரை பார்க்கணும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ கிரகங்களுடைய எனர்ஜி கோவிலும் நட்சத்திரங்களுடைய எனர்ஜி கோவிலும் நாம் கரெக்டாக யார் போகணும். அல்லாதவங்க அந்த மாதிரி கிரக எனர்ஜி இல்லை, நட்சத்திர எனர்ஜி இல்லைன்னா அதுக்கான பரிகார கோவில்களுக்கு வேற மாதிரி போகணும். ஓகேங்களா? அப்போ இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இயக்கணும். ஏன்னா இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக தான் இருக்கு. சரிங்களா? போதுங்களா? நம்ம ஜாதகத்தை போட்டோம் இல்லையா? இது நான் பெருமைக்காக போடலிங்க, குழுக்களில் வந்து அதனால சொன்னேன். நான் வேற ஆள பேர் தான் மாற்றி விடலான்னு பார்த்தேன். அதெல்லாம் முடியாது, போட்டே ஆளுங்கிறது தான் போட்டேன். இல்லைன்னா நம்ம வந்து போட்டு பெரும்படுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. சரிங்களா? நன்றிங்க. சரி, அடுத்த ஜாதகம். என்னங்க இது? இந்த நம்ம நாமயோகம் எதுவா இருக்கும்? புதன். யோகிய புதன் தான். அடுத்த ஜாதகம் யாரு? பிரபாகரனா? ஒரு அம்மா வந்தாங்க, போயிட்டாங்களா அவங்க? காலை விகனம். இது யாருடைய ஜாதகம்? பிரபாகரன். ஐயா, மேஷ லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் காட்டுங்களா? ஓகே, ராகு திசை நடந்துட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ பாருங்க, ஜாதகத்தில் ராகு பகவான் வந்து இதில் இருக்காருன்னா விசாக 2 இருக்கார். ராகு எதில் இருக்காருங்க? விஷாக 2 இருக்கார். குரு எதில் இருக்காருன்னா சுவாதி 4 இருக்கார். அப்போ ரெண்டுமே என்ன பாதம்? அது இருக்குங்க. முதல்ல ராகு விஷாக 2ங்கிறதும் புஷ்கர பாதம், அதே மாதிரி சுவாதி 4ங்கிறதும் புஷ்கர பாதம். அப்போ இதுல வந்து குரு பகவான் அமர்ந்திருப்பது சுவாதி 4 இல்ல, ராகு பகவான் அமர்ந்திருப்பது விசாக 2 இல்ல. அப்ப ராகு குரு பகவான் நட்சத்திரத்திலும் குரு பகவான் ராகு பகவான் நட்சத்திரத்தில் இருக்காங்க. என்ன பரிவர்த்தனை இதுக்கு பேரு? சார பரிவர்த்தனை. அப்ப சார பரிவர்த்தனை பெறும் பொழுது கிரகங்கள் தன்னுடைய சுயசாரமாகவே இயங்கும். அப்போ குரு யாரா இயங்குவாரு? குருவாகவே இயங்குவார். ராகு யாரா இயங்குவாரு? ராகுவாகவே இயங்குவார்.
ஆனால் ராகு சொந்த வீடு கிடையாதுனால அவர் அந்த வீட்டதிபதியாக இயக்குவார். ஓகேங்களா? அப்போ ராகு யாராக வேலை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனாக வேலை செய்வார். ராகு யாராக வேலை செய்வாங்க? சுக்கிரனா வேலை செய்வாங்க. சரி, சுக்கிரனா வேலை செஞ்சா நல்லதா? ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அப்போ சுக்கிரன் எங்க இருக்காருன்னா அவர் இங்கே தான் இருக்கார். அவர் எதில் இருக்காரு? சுவாதி 2 இருக்கார். அப்ப ராகு நல்லா, சுக்கிரன் நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காருங்களா? சொல்லுங்க, சுக்கிரன் நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? காரகபாவ நஸ்தி இருக்கலாம். முதல்ல ராகுவோட சேர்ந்து இருக்காரு இல்லையா? சுக்கிரன் ராகுவோட சேரலாமா? ஃபர்ஸ்ட் யாருக்கு சேரலாம்? ஒரு ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு சேரலாம், ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சேரலாம், ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சேரலாம். ஜோதிடம் வராது. சினிமா துறை, ஒரு வெளிநாடு, ஒரு ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு சேரலாம். என்ன சார் இது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன கடைங்க? ஸ்பேர் பார்ட்ஸ். அவங்களுக்கு சேரலாமா? சேரக்கூடாது. சுக்கிரன் ராகு இன்னொருத்தருக்கு சேரலாம். ராகு யாருக்கு சேரலாம்னா இது பண்றாங்க இல்லையா, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான, எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு சேரலாம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கெல்லாம் ராகுவும் சேரும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு சேரும். அந்த தொழிலுக்கு ஓகே. நீங்க பண்றது அது இல்லைங்க. ஓகே, அப்போ இதுக்கு ராகு சேர்க்கை இருக்கலாமான்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதனால என்ன ஆகும்? சுக்கிரனா யாரு? குடும்பம், அடுத்து களத்திரம், பணம், மனைவி, இதெல்லாம் நம்ம எதுல வருதுங்க? இதுல தான் வருது. அப்போ இது சம்பந்தமான விஷயங்களை பாதிக்க செய்து விடுவார்கள். என்ன பண்ணுவாங்க? பாதிக்க செஞ்சிருவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எத்தனை வயசு ஆச்சுங்க? 31 ஆயிடுச்சு. பொண்ணு தேடுறீங்களா? தேடிட்டே இருக்கிறீங்களா? எத்தனை நாளா தேடுறீங்க? அப்ப ராகு விடுவார் நினைக்கிறீங்களா அவ்வளவு சீக்கிரத்துல? ராகுங்கிறவரு சுக்கிரனை தாண்டி இருக்கிறாரு, அதிக பாகையில் இருக்காரு. அப்ப ராகு ஒரு முட்டுக்கட்டையை உருவாக்கிட்டே இருப்பார். 7ல் சுக்கிரன் ராகு இருக்கக்கூடாது. அது ராகு அதிக பாகையில் இருக்கக்கூடாது. அதனால என்ன ஆகுங்க? இந்த சுக்கிரன் ராகு ஒரு தடையை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அப்போ அது எப்படி தெரியுங்களா? அப்போ 7ஆம் இடம்னா என்னங்க? சமுதாய ரீதியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடம், கல்யாணத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ நாம தேடிக்கிட்டே இருப்போம், ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, ஏதாவது பொண்ணு வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க, அதாவது ரெடிப்பா அப்படிம்பாங்க. நாம சொல்லி அனுப்ப பொண்ணு வீட்டில் பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சார் கல்யாணமெல்லாம் உறுதியாக ஆகிக்கோட்டு நின்று போனதெல்லாம் உண்டு. பார்த்துக்கோங்க, கவனமா இருக்கணும். அப்போ சுக்கிரன் ராகு சேர்க்கை கடினமான தோஷத்தை தரக்கூடிய சேர்க்கைங்கிறதுனால இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்துருச்சுனாலே இதுக்கு ஒரு பரிகார கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்க கட்டாயமா போயிட்டு வரணும். அது குறித்து வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல திருக்கூடலை ஆற்றூர்ல நர்த்தன வல்லபேஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு நீங்க கட்டாயமா போயிட்டு வரணும். ஏன்னா அந்த கோவிலுடைய புராண வரலாற்றுல மனைவியை வெற்றிய குற்றத்திற்காக அந்த இடத்துல சாப விமோசனம் பெற்ற ஒரு இடம் அது. அப்ப சுக்கிரனா யாரு? ராகுனா வெட்டுறது. சரிங்களா? ஆக மனைவியில வெட்ட முடியாது. அப்போ நம்ம இந்த தோஷத்தை நீங்க நிவர்த்தி பண்ணியே ஆகணும். அதை நிவர்த்தி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்ப நட்சத்திரத்தை இயக்குறோம் இயக்காது ரெண்டாவது விஷயம். முதல்ல நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திராதிபதி நல்லா இல்லையே, அந்த ஏன்னா இந்த நட்சத்திராதிபதியே சுக்கிரனா தான் செயல்படுறாரு. வீட்டதிபதியா தான் செயல்படும் இந்த திசையே. அப்ப என்ன பிரச்சனைனா முதல்ல சுக்கிரன் சரியில்லை. இப்படி இருந்தாவே கல்யாணம் தள்ளி போகும். கல்யாண வாழ்க்கை வந்தால் கல்யாண வாழ்க்கையில முறிவு கொடுக்கும். ராகுனவே முறிவு ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தான். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்திங்கிறதுனால நீங்க கட்டாயமா திருக்கூடலை ஆற்றூர் நர்த்தன வல்லபேஸ்வரர் கோயிலுக்கு கட்டாயமா போகும். இந்த கோவிலில் மனைவியை அந்த இது கொலை செய்த குற்றத்திற்காக பாப விமோசனம் சென்ற ஸ்தலம் அது. கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கும் போகணும். அதே மாதிரி திருநாவலூர்ல பக்த ஜனேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு. பக்த ஜனேஸ்வரர், இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரணும். இது ரெண்டுமே எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தான் போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் பண்ணணும். வெள்ளிக்கிழமை ராகு காலங்கும் போது நீங்க இதுக்கு போய்க்கலாம், உச்சிக்கால பூஜைக்கு போய்க்கலாம். 10 to 12 தானே வெள்ளிக்கிழமை ராகு காலம். ஒரு 11:45 ஆரம்பிச்சிருவாங்க உச்சிக்கால பூஜை. அப்போ அந்த பூஜையில கலந்துக்கிட்டாலே போதும். அதுக்கான பால் வாங்கி கொடுத்து பன்னீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். இந்த 2 கோயிலுமே நீங்க தொடர்ச்சியா செய்யணும். அப்பதான் இந்த தோஷம் நீங்கும். சரிங்க. இப்போ இப்படி நாம செஞ்சுக்கும் பொழுது இந்த விசாக நட்சத்திரம் பலம் தருமான தரும். விசாக நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்னா இவங்க பிறந்தது பூராடம்.
பூராடத்துக்கு விசாக நட்சத்திரம் என்னங்க எத்தனாவது நட்சத்திரமா வரும்னு பார்க்கலாம். விட்டம் சதயம் போராட்டம் 24வது நட்சத்திரம். ஒரு சாதக ஒரு அனுகூலமான நட்சத்திரம் தான் என்னங்க இந்த 24வது நட்சத்திரம். ஆனால் இந்த நட்சத்திரத்தை ஈக்கிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 2 கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். போயிட்டு வராமல் நம்ம வந்து கிடைச்சுன்னா பலன் வந்து நமக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த விசாகத்துக்கு உண்டான எனர்ஜி கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வரணும். விசாகத்துக்கு எந்த கோவில் எனர்ஜி கோவில் தெரியுங்களா? திருச்செந்தூருங்களா? அது வந்து குருவுக்கு. ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவில் எனர்ஜி கோவில் எங்கே இருக்குதுங்க? திரு முத்துக்குமார சுவாமி கோவில், செங்கோட்டை, தென்காசிக்கு பக்கத்தில் செங்கோட்டையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில். ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவிலுக்கு விசாக நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா நட்சத்திரம் ஓகே, ஆனால் அந்த நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய அமைப்பில் வந்து சுக்கிரன் நிற்கிறதுனால நீங்கள் அந்த கோவிலுக்கு போனால் உடனடியாக பலன் கிடைக்காது. இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் போகணும். எங்கேங்க? இந்த திருநாவலூர் பக்தஜனேஸ்வரர் கோவில் ஒன்று, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்கூடலை ஆற்றூர் நர்த்தன வல்லபேஸ்வரர் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் முதல்ல சொன்னதே தான். போய் அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு 2 டைம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவில் திருமலை செங்கோட்டைக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல அனுகிரகத்தை இந்த திசை வந்து கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரிங்க இப்போ விசாக நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு வந்து தோஷமாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் 2க்கும் அதே கோவில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பண்பொலி அப்படிங்கிறது, பண்பொலி அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? பண்பொலி எங்கே இருக்குங்க? அதே தான், அதே கோவில் தான். தோஷ நிவர்த்திக்கும் சரி யோகத்துக்கும் சரி 2க்கும் அதே கோவில் தான். விசாகத்துக்கு உண்டான கோவில் அதே கோவில் தான். அப்போ அந்த கோவில் போனாலே உங்களுக்கு பலம் கிடைக்கும். அதே கோவில் தான். விசாக நட்சத்திரத்தில் தோஷம் இருந்தாலும் சரி யோகம் இருந்தாலும் சரி நீங்கள் போக வேண்டிய கோவில் அதே கோவில் தான். திருமலை குமாரசுவாமி கோவில் தான். அதில் போயிட்டு வாங்க, நல்ல பவர் கிடைக்கும். ஆனால் சுக்கிரன் பலம் இல்லை, நட்சத்திரத்தை இயக்குகிற கிரகம் சரியில்லை. அப்போ 2யும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. நீங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு வந்துட்டு பதில் சொல்லுங்கள். சரிங்களா? நன்றிங்க. நன்றி. நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு டைம் இல்லை, அதனால் கண்டிப்பாக அதையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஒரு 4 விஷயம் மட்டும் பேசுகிறேன், ஒரு 5 நிமிஷம் தான். முதல் விஷயம் நமது குருவை பற்றி. ஏன்னா இன்றைக்கி சூரியன் குருவும் வந்து நம்ம சூரியனை வந்து தந்தைன்னு சொல்லுவோம். தந்தையும் குரு தான். நம்மளுடைய இந்த குரு வந்து நான் வந்து என்னுடைய தந்தையாகத்தான் நான் பாவிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, எனது தந்தையும் ஒரு தமிழாசிரியர், நமது குருவும் ஒரு தமிழாசிரியர். எனது தந்தையும் பண்டிட்டு, தமிழ் பண்டிட். ஸோ நமது குருவும் தமிழ் பண்டிட். எனது தந்தையும் உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, எனது குருவும் உத்திர நட்சத்திரம். ஸோ அதனால் எனது வாழ்வில் எனது தந்தை வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. அப்பா பேர் பரமசிவன். ஸோ அவரும் சூரியனுடைய இது இருக்கக்கூடிய சிவனுடைய அம்சம்ன்றதுனால எனக்கு குரு லோ டிகிரியில் போய் பாதகாதிபதியாகி எனக்கு வந்து அவர் தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒளி கொடுக்கணும்னு இருந்திருக்கு. அதனால் என்னோடய குருஜி வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒளி ஏற்றுறதுக்காக வந்திருக்கார். ஸோ அதனால் அவரை எனது தந்தையாக நான் பாவித்து குருவாக நான் என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். இது என்னுடைய முதல் விஷயம் நான் சொல்ல வந்தது. ஆனால் நான் வந்து ஒரு சாருக்கு முன்னாடி ஒரு 4 பேர்கிட்ட ஜோதிடம் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு திருப்தியே இல்லை. சார் 5ஆவதாக வந்தவர், 5ஆவதுன்றதுனால தான் அவர் எனக்கு குருவாக கிடச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ 5ஆம் இடம் எனக்கு கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. சார் 5ஆவதாக பார்த்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தவங்கலாம் அப்போ எனக்கு செவ்வாய் தசை, இப்போ ராகு தசை நடக்குது, யோக தசை. ஸோ செவ்வாய் தசையில் வந்து ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு வீடு கீடு எல்லாம் வாங்கியிருப்பீங்களே, அருமையாக இருக்குமே அப்படின்னாரு. ஒன்றுமே நடக்கலை. ஸோ அதனால்
அதை மாதிரி நிறைய பார்த்துட்டு நம்ம யூடியூப்லலாம் நிறைய பார்க்கும்போது கடைசியாக சாரோட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு திருப்தி மனநிலை கிடச்சிது. ஓகே, இதுதான் கரெக்டு. ஏன்னா நான் இப்போ ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எதனால் வந்ததுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் எடுப்போம். ஸோ அது மாதிரி தான் இந்த பிரச்சனை எதனால் வந்ததுன்னு நான் தேடும்போது மற்றவங்க சொல்கிற விஷயம் என்னை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அதை அவங்க பின்னாடி போவோம். சார் சொன்ன விஷயங்கள் வந்து 100க்கு 100% எனக்கு வந்து கன்வின்ஸாக இருந்தது. அதனால தான் சாரை தேடி போனேன். 2024 சார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் எனக்கு கோயில் பரிகாரம்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த கோயில் பரிகாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா போனாலும் அது கரெக்டாக வேலை செய்யலை. பட் சார்கிட்ட வந்து போகும்போது அவர் வந்து இந்த மாதம் போகணும், அங்கே போய் இதெல்லாம் பண்ணணுன்ற அந்த பர்ஃபெக்டாக சொன்னார். அந்த வாழ்வியல் பரிகாரம் சொன்னார். மாதம் அந்த அனாத ஆசிரம குழந்தைங்களுக்கு வந்து மாதம் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 60 குழந்தைங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உண்மையாக சொல்கிறேன், 3 வருஷமாக என் மனைவி என்கிட்ட பேசலை. 3 வருஷமாக 2022 கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா கடனில் இருந்தேன். வேலை போயிடுச்சு. ஒரு கம்பெனியில் வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த வேலை போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் கூட கிடைக்காத அளவுக்கு வருமானத்தில் இருந்தேன். 25 லட்சம் கடனில் இருந்தேன். இன்றைக்கி எல்லா கடனுமே அடைச்சிட்டேன். என் மனைவி இன்றைக்கி டெய்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களான்னு கேட்குறாங்க. இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நான் அனுபவித்தேன். அந்த கோயிலுக்கு, என்னோடய திதி கோயிலுக்கு போயிட்டு வந்து இது கண்டிப்பாக நடந்தது. திதி கோயில் திருக்கண்டியூர் பிரம்ம சிறுகண்டீஸ்வரர் கோயிலுக்கு, சரிங்களா? இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஸோ அதனால் சார் சொன்ன பரிகாரத்தையும் அந்த கோயிலையும் வந்து நம்பி அது 100% நடக்குதுன்றதுக்கு உதாரணம் தான். இதுக்கப்புறமும் இன்னும் பல படிக்க வந்து மேலே போக போகிறோன்றதும் சார் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது நடக்குதுன்றதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் அவர் வந்து என்னை ஒரு தந்தை ஸ்தானத்தில் நான் அவரை நினைக்கிறேன். என் தந்தையே வந்து அவர் வடிவில் எனக்கு வந்து இந்த வழியை கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிரபஞ்சத்துக்கு மிக மிக நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ.